மனசு வச்சா மலையவே நகர்த்திடலாம் அப்படின்னு ஒருத்தரை உற்சாகப்படுத்துறதுக்காக ஊக்கப்படுத்துறதுக்காக நாம சொல்லுவோம். ஆனா லிட்டரலா இதை ஒருத்தர் செஞ்சிருக்காரு. நிஜமாவே ஒருத்தர் மலையவே நகர்த்தியிருக்காரு. அதுவும் தனியாளா எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இது 1959 60 அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம். பீகார்ல கெஹ்லார் அப்படிங்கிற ஒரு கிராமம். ரொம்ப ரொம்ப இன்டீரியரான ஒரு கிராமம். அடிப்படை வசதிகள் கூட அந்த கிராமத்துல இல்லாத அந்த காலகட்டம். அன்னைக்கு காலகட்டத்துல அது பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஸ்கூலு, அந்த மார்க்கெட்டு, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே அவங்க போகணும்னா அவங்க பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அது கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தூரம் வருது. அவங்க ஊர்ல இருந்து இந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ்க்கு அவங்க ரீச் பண்றது, அக்சஸ் பண்றதுக்கு கூட கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அவங்க பயணம் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை, ஒரு குன்று. அந்த மலையை சுத்திட்டு போறதுக்கு தான் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி தான் தசரத் மாஞ்சி அப்படிங்கிறவர். அவருடைய மனைவி பகுனியா தேவி அப்படிங்கிறவருக்கு திடீர் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போகுது. ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில அவங்க எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அங்க 70 கிலோமீட்டர் சுத்தி போறதுங்கிறனால அவங்களால கரெக்டான டயத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியல. டாக்டர்ஸும் நம்ம சினிமால எல்லாம் சொல்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அந்த பகுனியா தேவி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைமுக்கு கொண்டு போக முடியாதனால இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் இந்த தசரத் மாஞ்சியை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதா இருந்தாலும் வாழ்க்கை துணை மனைவி அவங்களே இறந்து போயிட்டாங்கன்றப்ப ரொம்ப வேதனைப்பட்டாரு தசரத் மாஞ்சி. தன்னோட டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாதனாலும் தன்னோட மனைவியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மனசுல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த மழை தானே அப்படின்னு சொல்லி இந்த மலை மேல அப்படி ஒரு கோபம் வந்துச்சு. அதே சமயம் அவருக்கு ஒரு மன உறுதியும் வந்துச்சு. தன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இந்த ஊர்ல இனிமே யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, நேரா போய் அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சாரு. இந்த மலை தானே நமக்கு தடையா இருக்கு. இந்த மலை இல்லைன்னா நம்ம இந்த 70 கிலோமீட்டர் சுத்திட்டு போக வேண்டிய தேவையில்லை. அதனால எப்படியாவது அந்த மலையை உடைச்சு எரிஞ்சிடணும்னு முடிவு பண்ணி தனியாளா போய் இந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சாரு தசரத் மாஞ்சி. இந்த தசரத் மாஞ்சி ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. இவர் ஓத்தாளா கையில ஒரு சுத்தியிலையும் ஒளியும் எடுத்துக்கிட்டு போய் இவ்வளவு பெரிய மலையை உடைச்சு எரிய போறேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் இவரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, திட்டுனாங்க. உன் பொண்டாட்டி இந்த மலையை தாண்டி கொண்டு போக முடியாதனால செத்து போனேன், இப்ப இந்த மலையை உடைக்க போறேனே செத்து போக போற அப்படின்னு எல்லாரும் அவரை ரொம்ப ஒரு இதா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதையுமே இந்த தசரத் மாஞ்சி காதுல வாங்கிக்கவே இல்லை. பல வருஷங்களாக தான் சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, வேலை வெட்டிக்கே போகாம இந்த மலையை உடைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட அந்த மலையை உடைக்கிறது மட்டுமே வேலையா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 22 வருஷம் விடாம அந்த மலையை உடைக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட அந்த மலையை உடைச்சு கிட்டத்தட்ட ஒரு 360 அடி நீள ஒரு நடைபாதையவே உருவாக்கிட்டாரு தசரத் மாஞ்சி. 22 வருஷம் போராடி, தனி ஆளாக போராடி அந்த ஒரு பாதையை 360 அடிக்கு பாதையை நடைபாதையை உருவாக்கினாரு. இப்போ இந்த நடைபாதை வழியா போனா வெறும் 15 கிலோமீட்டர் தான் வருது. முதல்ல 70 கிலோமீட்டர் இந்த மலையை சுத்திட்டு போக வேண்டிய அந்த ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, மார்க்கெட்டு, இதுக்கெல்லாம் இப்போ வெறும் 15 கிலோமீட்டர்ல போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நடைபாதையை இவர் உருவாக்கினாரு. யோசிச்சு பாருங்க, 22 வருஷம் தனியாளாக தன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த ஊர்ல வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு வைராக்கியத்துல அந்த தனி ஆளாக இவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அதை வெற்றிகரமா நடத்தியும் காமிச்சிருக்காரு தசரத் மாஞ்சி. இப்படி இந்த தசரத் மாஞ்சி தனியாளாக போராடி அந்த உருவாக்கின அந்த பாதையை தசரத் மாஞ்சி ரோடு அப்படின்னு சொல்லியே அரசாங்கம் அறிவிச்சது. இன்னைக்கும் இந்தியாவின் மவுண்டெயின் மேன் அப்படின்னு சொல்லி இந்த தசரத் மாஞ்சியை அறியப்படுறாரு. இவருடைய கதை, இந்த கதை 2015 ஒரு பாலிவுட் படமாகவும் வந்துச்சு. நவாசுதீன் சித்திகி, அதாவது இந்த பேட்ட படத்துல தலைவருக்கு வில்லனை நடிச்சிருப்பார்ல, அவரு இந்த தசரத் மாஞ்சி கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அவருடைய மனைவி கேரக்டர்ல ராதிகா ஆப்தே, கபாலி படத்துல தலைவருடைய ஜோடியா வருவாங்கல்ல, அந்த ஹீரோயின் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இது இன்னைக்கும் இந்த பாதை இருக்கு. அவருடைய கதை
கதையும் இந்த படமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் மவுண்டெயின் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசரத் மாஞ்சியுடைய வாழ்க்கை வந்து உண்மையிலே எல்லாத்துக்கும் ஒரு பாடம் தாங்க. மனசு வச்சா மலையை நகர்த்தலாம்ங்கிறத உண்மையாக்கி இந்த மலையை தகர்த்து எரிஞ்சுட்டு போயிருக்காரு. இவருடைய மன உறுதிக்கு முன்னாடி அந்த மலைகள் கூட மண்டியிட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.